வணக்கம் அனைவருக்கும். ஸ்டேஜ் 4 புற்றுநோய் நோயறிதலுக்கு பிறகு வெறும் 3 நாட்களில் கட்டி மறைந்து போன அதிசய செய்தி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது மரண தீர்ப்பு அளிக்கப்பட்ட நோயாளி 3 நாட்கள் ஜெபத்துக்கு பிறகு முழு செவனே குணமடைந்ததற்கான சான்றிதழ் புகைப்படத்தை பதிவிட்ட கதையா? நாம் வாழும் இந்த பர்னவுட் மற்றும் மன அழுத்த காலத்தில் நமது சொந்த பலத்தால் முற்றிலும் மீட்க முடியாத நிராசையின் தீர்ப்பை பெறும்போது பைபிள் நமக்கு ஆச்சரியமான அருளின் கூடுதல் நேரத்தை அறிவிக்கிறது. அரசர் எசேக்கியா மரணம் தரும் நோயால் பாதிக்கப்பட்டு நிராசையின் தீர்ப்பை பெற்றார். அப்போது எசேக்கியா கண்ணீருடன் கடவுளிடம் தீவிரமாக ஜெபித்தார். கடவுள் அவரது ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டு உயிர் நீட்டிப்பை வாக்குறுதியளித்தார். ஆதாரமாக 3 நாட்களுக்குள் கோவிலில் வழிபாடு செய்வார் மற்றும் குணமடைதலின் அடையாளமாக சூரிய கடிகாரத்தின் நிழல் 10 டிகிரி பின்னோக்கி செல்லும் ஒரு அதிசயம் காட்டப்பட்டது. உண்மையான குணப்படுத்தலுக்கு அத்திப்பழ பேஸ்ட் பரிந்துரைக்கப்பட்டது. 2 இராஜாக்கள் 20:1-7. எசேக்கியாவின் 3 நாள் மீட்பு கதையிலிருந்து நமது வாழ்வியல் ஒவ்வொரு நிராசையான நோயறிதலை தலைகீழாக மாற்றும் 3 அருளின் கூடுதல் நேர ரகசியங்களை கண்டறியலாம். கடவுள் நமது அதிகப்படுத்தப்பட்ட பேக்கேஜிங் அல்லது முகமூடி சிரிப்புகளை பார்க்கவில்லை, ஆனால் நமது ஆழமான இடங்களிலிருந்து வெடிக்கும் கண்ணீர்களை உண்மைத்தன்மை பார்த்து உடனடியாக பதிலளிக்கிறார். நிராசை உலகிற்கு அல்ல, கடவுளுடன் ஒன்று மூழ்கடிப்பை உண்டாக்கும் வலிமையான சேனலாக மாறும். பைபிளில் 3 எண் வெறும் நேரம் அல்ல, முழு மீட்பு மற்றும் உயிர்த்தெழுதல் என்பதை குறிக்கும் டெய்ப். அனைவரே, நீங்கள் இப்போது எந்த நிராசை நிழலில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து நேரத்தின் ஆண்டவர் வெளி 1:8 யார் என்பதை காட்டினார். நமது நிராசையின் தீர்ப்பு இயேசு கொடுக்கும் உயிர்த்தெழுதல் லாஷார்வர். இயேசு நமது நேரத்தை நீட்டிப்பதற்கு அப்பால் புதிய வாழ்வை தருபவர். எசேக்கியா 15 ஆண்டு உயிர் நீட்டிப்பாக அருளின் கூடுதல் நேரத்தை பெற்றார். ஆனால் அதைவிட முக்கியம், அந்த நீட்டிக்கப்பட்ட வாழ்வு தற்காலிக விடுமுறை அல்ல, கடவுளுடனான நித்திய வாழ்வு நீட்டிப்பு ஒப்பந்தத்தின் தொடக்கம். இயேசு கிறிஸ்து நமது பாவங்களின் முழு விலையை செலுத்தி இறந்து உயிர்த்தெழுந்து நமக்கு 15 ஆண்டு கூடுதல் நேரம் அல்ல, நித்திய வாழ்வை தந்தார். இதேபோல் நமது எல்லா பர்னவுட் மன அழுத்தம் நிராசை நோயறிதல்களை சுமந்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு நமது மரணத்தை உயிர்த்தெழுதல் டைப்பாக மாற்றினார், நமது தற்காலிக வாழ்வை நித்திய வாழ்வாக. அனைவரே, உங்கள் வாழ்வில் இப்போது எந்த நிராசையின் தீர்ப்பு உள்ளது? அருளின் கூடுதல் நேரத்தை கோரினால் நேரத்தின் ஆண்டவர் இயேசு உங்கள் நிராசையின் தீர்ப்பை உயிர்த்தெழுதலின் முன்னோடியாக மாற்றுவார். இன்று ஆண்டவர் முன் தாழ்மையுடன் வந்து நித்திய வாழ்வு நீட்டிப்பு ஒப்பந்தத்தை முத்திரையிடும் நாளாகட்டும் என்று வாழ்த்துகிறேன்.